வீடியோ பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனநாயகன் படத்தோட இன்டர்வியூஸையும் அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு நியூ ப்ரோமோ லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ என்ன மாதிரி இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம வெளியில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு மாதிரி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜனநாயகன் வந்து நம்ம ஹர்ஷ்வினோத் டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் இல்லோவில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நம்மளோட அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட அஃபிஷியலான 2வது ப்ரோமோவை இப்போ பணக்குள்ள வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோவில் வந்து நம்ம தளபதி வந்து நம்மளோட பூஜா ஹெட்டேவை ஆன்டின்னு கூப்பிட்ற மாதிரியும், அதுக்கு வந்து நீங்கள் என்ன இளைய தளபதியா அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்சோட ஒரு வேறு லெவல் கட்டோடு கொடுத்துருக்காங்க. நேற்று எப்படி வந்து ஒரு வேறு லெவலில் வந்து சிஎம் டு விஜய்ன்ற மாதிரி அந்த கான்வர்சேஷனை காமிச்சு ஒரு வேறு லெவல் செய்கையை காமிச்சாரோ, இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ப்ரோமோவை தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோவும் உண்மையிலேயே நல்லா இருக்குது. நாளைக்கு ஒரு ப்ரோமோவை நம்ம எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி வந்து எல்லா தேட்டர்லேயும் ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. புக் மை ஷோவில் குறிப்பாக ஃபஸ்ட் டே வந்து ஓப்பன் பண்ணாமலே இருந்தது. குறிப்பாக திருச்சியிலலாம் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி எல்லா ஸ்க்ரீன்ஸ்லேயும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. குறிப்பாக வந்து ஐமாக்ஸ் இதிலெல்லாம் வந்து நார்மல் ப்ரைஸே வந்து இந்த படத்துக்கு வந்து நாள் கொடுத்துருக்காங்க. 190 ரூபா அந்த சம்திங்லேயே வந்து இந்த நாள் இருக்கனால ஒரு வேறு லெவல் செலிப்ரேஷனுக்குள்ளே இப்போ தளபதி ஃபேன்ஸும் அதே மாதிரி ஆடியன்ஸும் போயிருக்காங்க. இந்த படத்தோட இன்டர்வியூவில் நம்ம ஹர்ஷ்வினோத் வந்து இந்த படத்தோட ஃபைனல் ஷாட்டை பற்றி சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம தளபதியோட கடைசி மூவியில் கடைசியாக எடுக்கப்பட்ட ஒரு ஷாட்டை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஷாட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ளூ மேட்டில் நம்மளோட தளபதி வந்து பைக்கில் போகிற மாதிரியும், பின்னாடி வந்து சன் வந்து ரைஸ் ஆகிற மாதிரியும், அதே மாதிரி மமுதா வந்து ஓடுற மாதிரியும் அந்த சீன் வந்து வடிவமைச்சிருக்காங்களாம். இது வந்து ட்ரைனிங் சீக்வன்ஸில் உள்ள ஒரு பாட்டோட சீக்வன்ஸ் தான் இருக்க போகிறதா தெரியுது. நம்ம நாளைய தீர்ப்பில் இருந்து இப்போ வரைக்கும் வந்து நம்ம தளபதி வந்து தமிழ் சினிமாவை வந்து ஒரு ராஜ்யம் மாதிரி ஆண்டுக்கிட்டு இருந்தார். அவரோட கடைசி ஷாட் இதுதான் சொல்லல ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அது வந்து அந்த படத்தோட கிளைமேக்ஸ் அப்போ ரொம்பவே வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை வந்து இப்போ ஹைப்பு அதே வந்து ஹைப்பாக எழுந்துருச்சு. நாளைய இயக்குனரில் அவங்க அம்மாவுக்கும் அவருக்குமான ஒரு கான்வர்சேஷனை தான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு சீனாக வந்து வைப்பாங்க. இப்போ இந்த படத்தில் அவர் ஃபைனல் ஷாட்டில் வந்து அவரோட ரைஸ் வந்து பொலிட்டிக்கல் ரைஸாக வந்து அதை சன் வந்து இப்போ எழுதுகிற மாதிரியும், இவர் வந்து பொலிட்டிக்கலாக வந்து அவரோட ஸ்டாண்டை வந்து எடுத்திருக்க மாதிரியும் அந்த சீன் வந்து வடிவமைச்சிருக்காங்க. உண்மையிலேயே அன்றைக்கி வந்து எத்தனை பேர் அழுக போகிறாங்கன்னு தெரியல. நான் ஃபைனலாக இன்றைக்கி டிக்கெட்டை வந்து ஃபஸ்ட் டே புக் பண்ணிவிட்டேன். கண்டிப்பாக ஒரு வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்குன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கான ரிவ்யூவும் வந்து நம்ம சேனலில் போடுவோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் சேனல் சாட்டிஸ்ஃபை லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.